கடந்த வாரம் 50,000 டீச்சர்ஸ் வந்து போராடிட்டு இருக்கிறாங்க. 50,000 டீச்சர்ஸ் வந்து போராடுற அளவுக்கு வந்து நிலைமை வந்திருக்கு. இன்னும் பல செக்டார்ஸ்ல வந்து போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ பார்லிமெண்ட்ல கண்டிப்பா கேள்வி வரும், இந்த வாட்டி பார்லிமெண்ட் செஷன்ல இத்தனை ஆயிரம் பேர் வந்து வேலையிழப்பு ஏற்பட்டிருக்கு என்ன, ஒரே பதில் தான் சொல்ல போறாங்க, எல்லாரும் தானா போனாங்க வேலையை விட்டு அப்படின்னு. ஸோ அது எவ்வளவு மோசமான பதில்ன்றது வந்து சோஷியல் மீடியால இருக்க எல்லாருக்கும் தெரியும், ஐடி எம்ப்ளாயிஸ் கிட்ட பேசுறவங்களுக்கு தெரியும். எக்ஸாம்பிளுக்கு டிசிஎஸ்ல புது ரூல், 3 நாளைக்கு மேல ஆஃபீஸ்க்கு வரலன்னா உங்களுக்கு டி ரேட்டிங். எந்த ஒரு யூனியனுமே இல்ல அசோசியேஷனோ வெளியில வந்து எங்களை இப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க, நாங்க வந்து ஷிஃப்ட்டை தாண்டி அதிகமா ஒர்க் பண்றோம் அப்படின்னு யாருமே பேசல. இங்க தமிழ்நாட்டுல 6 hours ஒர்க் டே ஏன் வேணும்? 6 hours ஒர்க் டே ஐடி ஸ்பெசிஃபிக்கா வந்து ஐடி எம்ப்ளாயிஸ்க்கு என்ன அவசியம்? நம்ம என்னதான் ஓடினாலும் என்னதான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாலும் யார் ஃபேவரபிளா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. நீங்க வந்து கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்காம நீங்க வந்து பயமுறுத்த முடியாது, பேனிக் கிரியேட் பண்ண முடியாது. காலையில வந்து ஸ்வைப் பண்ணும்போது ஆக்சஸ் வரல அப்படின்றதெல்லாம் வந்து இல்லீகல். இருக்கிற ப்ரெஷர்ல இருந்து எஸ்கேப் ஆகி திருப்பி வந்து ப்ரெஷர்ல வந்து வேலை செய்யறது. இப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து ஃபேக்டர் பண்ணும்போது குறைந்தபட்சம் 50,000 இல்லாமல் ஒரு ஃபேமிலினால வாழவே முடியாது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் படிப்படியாக எல்லாருமே வந்து பெரும் நிறுவனங்கள் நிறுத்திட்டு வராங்க. ஸோ நீங்கள் ஆஃபீஸ்க்கு வரல 5 நாளும் அப்படின்னா உங்களை வேலையை விட்டு தூக்குறது தான் வந்து ப்ரையாரிட்டியில் இருக்குது. ஸோ அதனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இப்போதைக்கு ஒரு டேஞ்சரஸான சூழ்நிலை இருக்குது. இன்னைக்கு தேதிக்கு உங்களை சுற்றி இருக்கிற ஐடி எம்ப்ளாயீஸ் யாராக இருந்தாலும் கேட்டு பாருங்க, அவங்க எங்களோட ஆஃபீஸில் லே ஆஃப் நடக்குது, திடீர்னு எங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை பார்க்குறோம். இந்த எம்ப்ளாயீஸ் எல்லாம் அவங்க வேலையிலேருந்து தூக்கும் போது அந்த நிறுவனங்கள் சரியான முறையை தான் ஃபாலோ பண்ணுறாங்களா, இந்த லே ஆஃபினுடைய பின்னணி என்ன, இதில் ஊழியர்கள் எப்படிலாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு எக்ஸ்லேயோ இல்லை ரெடிட்லேயோ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா திடீர்னு எங்களை லே ஆஃப் பண்ணிட்டாங்க, எங்கள் டீமையே மொத்தமாக லே ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் பார்க்க முடியுது. ஸோ இது இவ்வளோ அதிகமாக நடக்குதா இல்லை நமக்கு ஓவராக தெரியுதா சார் வெளியே? இதுவரைக்கும் இந்தியாவில் நடந்த அளவில் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிறதா வந்து அதிக அளவில் வந்து நடந்துட்டு இருக்கிற இந்த வேலை இழப்புகள். இதில் லே ஆஃப் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்தியாவுடைய சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் அது நடக்கலை. இது வந்து அமெரிக்காவில் இதை வந்து லே ஆஃப்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து அவங்கள ஃபோர்ஸ்ட் ரெசிக்னேஷன் தான் பண்ண வைக்கிறாங்க. அதாவது நிறுவனங்கள் அவங்களுடைய தேவைக்கு ஊழியர்களை கூப்பிட்டு நீங்களே உங்களோட உரிமையான ரெசிக்னேஷனை நீங்கள் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிர்பந்தப்படுத்தி அனுப்புகிறாங்க. அப்படி இல்லைன்னா கான்சிக்வன்ஸ் இருக்கும், அவ்வளோதான், அதுக்கு மேலே எதுவும் சொல்ல மாட்டாங்க. கான்சிக்வன்ஸ் இருக்குன்னு சொல்லும் போது என்னுடைய குடும்பமோ வாழ்வாதாரமோ பாதிக்கப்படுன்றதுனால பெரும்பாலும் ஊழியர்கள் ரிசைன் பண்ணிட்டு வந்து அடுத்த வேலைக்கு போயிடுறாங்க, வேலை தேடிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ பெரும்பாலும் வந்து நடந்துட்டு இருக்குது. இதுவரைக்கும் இந்தியா பார்த்துடாத எண்ணிக்கையில் இப்போ வந்து வேலை இழப்புகள் நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் இந்தியா பார்க்காத ஒரு எண்ணிக்கையில் நடக்குது அப்படின்னு சொல்றீங்க. இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு சார்? ஏன் இப்படி நடக்குது? அதாவது 2 பெரிய ரீசன்ஸ். ஒன்று, நீங்கள் வந்து ஒவ்வொரு நிறுவனமும் அதனுடைய ஆண்டு இறுதியில் ஃபினான்ஷியல் இயர் வரப்போகுது. ஸோ ஃபினான்ஷியல் இயர் எண்டில் ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து காட்டணும். ப்ராஃபிட்டபிலிட்டி காட்டணும்னா ஏர்னிங் பர் ஷேர் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்றத வந்து அவங்க காட்டணும். அதை காட்டுறதுக்கு இப்போ என்னென்னா புதிய ப்ராஜெக்ட்ஸ்கள் வந்து பெரிய அளவில் வர்றதில்லை. அப்படியே வந்தாலும் அதனுடைய எண்ணிக்கைகள் வந்து கம்மியான ப்ராஜெக்ட்ஸோட எண்ணிக்கையாக இருக்குது. அந்த பிரச்சனையை வந்து முக்கியமாக இந்த அமெரிக்காவுடைய பொருளாதார நெருக்கடியும் டாரிஃப் வாரும் மற்ற உலக வாரும் இதெல்லாம் வந்து போர்களும் வந்து இதை வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத இந்த நிறுவனங்களுடைய காலாண்டு அறிக்கையோ இல்லை முழு ஆண்டு அறிக்கையிலையோ வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுதான் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால ப்ராஜெக்ட்ஸ்லாம் கம்மியாகிறதுனால இவங்களுடைய ஏர்னிங் பர் ஷேரை மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்குது. இல்லைனா இன்வெஸ்டர்ஸ் சென்டிமெண்ட் அடி வாங்கும் அப்படின்றதுனால இன்வெஸ்டர்ஸுக்காக இவங்க வந்து எம்ப்ளாயீஸை வந்து பலிக்கடவாக்குறாங்க. எம்ப்ளாயீஸ் வந்து கிட்டத்தட்ட 50% வந்து எக்ஸ்பென்ஸில் வந்து வந்துடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு லேபர் இன்டென்சிவ் ஒர்க் ஐடியில் இருக்கிறது. ஸோ அதனால் எம்ப்ளாயீஸ் வந்து பெரும்பகுதி ஆஃப் த எக்ஸ்பென்ஸில் வராங்க. அவங்கள கம்மி பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ராஃபிட் மார்ஜினில் கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு ஃபினான்ஷியல் எக்கனாமிக் ரீசன்ஸ்க்காக தான் இதை வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ யூஎஸ்ல நமக்கு அன்சர்டனிட்டி இருந்தப்போ அங்கே ஒரு ரெசெஷன் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, வந்தால் இந்தியாவில் இருக்கிற ஐடி செக்டர் பயங்கரமாக அடி வாங்கும் அப்படின்லாம் பேசணும். ஆனால் அதெல்லாம் கூட ஓரளவுக்கு கூல் டவுன் ஆன மாதிரி இருக்கு. ட்ரம்ப் வந்து மோடி கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்க்குறோம். ஆனாலும் கூட ஐடி செக்டரை சுற்றி இருக்கிற இந்த கிரைசிஸ் வந்து சால்வ் ஆகவே இல்லையா? இல்லை, அங்கே ஃபர்ஸ்ட் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் வந்து ட்ரம்ப் வந்து தக்கன்னு குதிக்கிறது வந்து கம்மியாக இருக்கே தவிர அமெரிக்க பொருளாதாரம் வந்து வரல, மேலே எழும்பல. கடந்த வாரம் 50,000 டீச்சர்ஸ் வந்து போராடிட்டு இருக்கிறாங்க. 50,000 டீச்சர்ஸ் வந்து போராடுற அளவுக்கு வந்து நிலைமை வந்திருக்கு. இன்னும் பல செக்டார்ஸில் வந்து போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த கிரைசிஸோடைய வெளிப்பாடு தான் இந்த போராட்டங்கள்லாம். இந்த போராட்டத்தில் வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது அமெரிக்காவுடைய அரசே வந்து
15 நாள் கிட்ட வந்து ஸ்தம்பிச்சு போய் நின்றுச்சு. ஓகே. ஸோ இது வந்து அங்க இருக்கிற கவர்மெண்ட்டோட எம்ப்ளாயிஸ்க்கு காசு கொடுக்கறதுக்கு காசு இல்லாம வந்து அந்த அரசு வந்து இப்பவும் வந்து சைனா கிட்ட வந்து போயிட்டு அவங்களுடைய டேரிஃப் வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன், நீ என்கிட்ட சோயாபீன்ஸ் வாங்கிக்க, இல்லைன்னா என்னுடைய சோயாபீன்ஸ் வாங்குறோடைய மார்க்கெட் வந்து அடி வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் கெஞ்சிட்டு வந்து இப்போ ட்ரம்ப் வந்து காலில் விழாத குறையா வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுடைய பொருளாதார நெருக்கடி இன்னும் வந்து மோசமாகிற சூழ்நிலையை தான் வந்து காட்டுதே தவிர அதில் வந்து மீண்டு எழுந்துட்டாங்க அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது. இது இன்னும் வந்து கிரைசிஸ்ல போறதுக்கு ஆல்மோஸ்ட் 2008 இருந்த அவங்களுடைய கடன்கள் அளவு தாண்டி இப்போ வந்து அவங்களுடைய கடன் அளவு வந்து உயர்ந்திருக்கு, பல மடங்கு உயர்ந்திருக்கு அப்படின்றது வந்து சமீபத்தில் ரிப்போர்ட் வருது. ஸோ இதெல்லாம் வந்து அமெரிக்கன் கிரைசிஸ் வந்து எனி டைம் விழும், அது எப்போ விழும் அப்படின்றது தான் வந்து எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. அதனால தான் அங்கே இருக்கிற அமெரிக்கா நிறுவனங்களோ, அமெரிக்காவை டிபெண்ட் பண்ணியிருக்கிற நிறுவனங்களோ ஐடிக்கு எக்ஸ்பென்சஸை வந்து கம்மி பண்ணி வைக்கிறாங்க, புதுசாக இன்வெஸ்ட் பண்ணலை. ஸோ அதனால தான் வந்து ஐடி துறையில் வந்து வேலை வாய்ப்புகள் வந்து ஒரு ப்ராஜெக்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. அதை இவங்க பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் ஊழியர்களை வந்து வெளியில் துரத்தி ஏர்னிங் பெர் ஷேர் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகே, ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க இதை நம்ம லே ஆஃப்னு குறிப்பிடக்கூடாது, ஃபோர்ஸ்டு ரெசிக்னேஷன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ ஒரு நிறுவனம் ஏதாவது ஒரு காரணத்தினால ஒரு எம்ப்ளாயி நமக்கு வேணாம், இதுக்கு மேலே இவங்களோட பணியை தொடர முடியாதுன்னு நினைக்கிறாங்கன்னா அவங்கள இந்தியா சட்டப்படி லீகலாக அவங்க எப்படி ரிசைன் பண்ண வைக்கலாம், அதுக்கு என்ன ஸ்கோப் இருக்குது சார்? அதாவது ஃபர்ஸ்ட் ரிசைன் பண்ண யாரும் வைக்கக்கூடாது. ரிசைன் பண்ணி வைக்கிறதே வந்து அதாவது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட்ல நிறுவனத்துக்கு வேணாம் அப்படின்னா டெர்மினேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், அது ஒன்றும் தப்பே கிடையாது. அந்த எம்ப்ளாயிக்கு தேவையில்லாத போது தான் ரெசிக்னேஷன் பண்ணணும். அவங்க வந்து டெர்மினேட் பண்றதுக்கு சட்ட வழிமுறைகள் இருக்கு அப்படின்றதுனால அவங்களால வந்து அட்வில் பண்ண முடியாது, நினைச்ச நேரம்லாம் பண்ண முடியாது அப்படின்றதுனால தான் ரிசைன் பண்ண வைக்கிறாங்க, அது நிர்பந்தப்படுத்தி ரிசைன் பண்ண வைக்கிறாங்க. இப்போ சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் வந்து ஒரு நெருக்கடி வருது, அமெரிக்காவில் வந்து ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி, அதில் வந்து என்னுடைய பல டிபார்ட்மெண்ட்டுகள் வந்து என் கம்பெனியில் வந்து நான் மூடணும் அப்படின்ற பட்சத்தில் நான் அரசுக்கு வந்து நான் என்னோட ஃபினான்ஷியல் டேட்டாவை நான் கொடுக்கணும். நான் வந்து இத்தனை நாள் நான் சம்பாதிச்சதில் என் கையில் ஒன்றுமே காசு இல்லை, அதனால் நான் இந்த டிபார்ட்மெண்ட்டை வச்சு இப்போ ரன் பண்ண முடியாது. இந்த டிபார்ட்மெண்ட்டை ரன் பண்ண முடியாதனால இந்த டிபார்ட்மெண்ட்டில் சமீபத்தில் யார் சீக்கிரம் லீஸ்ட் சேர்ந்தாங்களோ, இப்போ சமீபத்தில் சேர்ந்தாங்களோ அவங்கலேருந்து லீஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் ஒவ்வொருத்தராக நான் தூக்குறேன். அவங்கள இதான் என் ஒட்டுமொத்த எம்ப்ளாயீஸ் லிஸ்ட்டு, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு, என் கம்பெனியில் வேலை செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸு, அதில் லீஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் லிஸ்ட் இதெல்லாம் இவங்கெல்லாம் நான் வந்து தூக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்து பெர்மிஷன் வாங்கணும். அந்த பெர்மிஷன் வந்து லேபர் டிபார்ட்மெண்ட் வந்து கொடுக்கும். பெர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் இவங்க தாராளமாக நோட்டிஃபை பண்ணிட்டு வந்து பண்ணலாம். ஏன்னால் இந்த பெர்மிஷன் வாங்குற ப்ராசஸ் வந்து ஒரு முக்கியமான ப்ராசஸ், அதுதான் வந்து இப்போ மீறப்படுது. ஏன்னா ஒவ்வொரு எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனுக்கும் நமக்கு நிறைய டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் வந்து ஐடி கம்பெனிஸ்க்கு வந்து கொடுக்கப்படுது அரசாங்கத்தினால. அந்த அதுவும் குறிப்பாக எஸ்இசெட்டில் இருக்கும்போது ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் எம்ப்ளாயி பேரில் லேப்டாப் வாங்குறது, நிறைய எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து டேக்ஸ் ஃப்ரீயாக வந்து இங்கே வந்து அவங்க எஸ்இசெட்குள்ளே வர வச்சுக்கிறாங்க, அது அப்புறம் ரொட்டேஷனுக்கு கொண்டு வருவாங்க. ஸோ ஏகப்பட்ட டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து வெளியில் நான் தூக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு சைடு ஆட்கள் எடுக்கிறது நிறுத்தலை. ஸோ நான் வந்து இன்னைக்கு ஒரு 10 பேர் எடுப்பேன், 10 பேருக்கு நான் டேக்ஸ் பெனிஃபிட் வாங்கிப்பேன், அவங்களை நாளைக்கு நான் துரத்திப்பேன், திருப்பி நான் இன்னொரு 10 பேர் எடுப்பேன், அவங்களுக்கு நான் டேக்ஸ் பெனிஃபிட் வாங்கிப்பேன். ஒரு மாதத்துக்கு நான் வந்து 1000 பேர் எடுத்திருப்பேன், ஆனால் எங்கள் ஆஃபீஸில் 10 பேர் தான் இருப்பாங்க. ஏன்னா நான் எடுத்து துரத்திக்கிட்டே இருக்கும்போது 1000 பேருக்கான டேக்ஸ் பெனிஃபிட், அவங்களுக்கான ஃபினான்ஷியல் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து என்னால் இங்கே வாங்கி கூச்சிக்க முடியும். ஸோ இதுதான் ஸ்கேம் அப்படின்றது தான் வந்து எங்களுடைய குற்றச்சாட்டு. இதை தடுத்து நிறுத்துறதுக்கு தான் இந்த மாதிரி சட்டம் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டில் ரிட்ரென்ச்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. தற்காலிகமாக பண்ணணும்னா லே ஆஃப்னு ஒரு செக்ஷன் இருக்குது. நிரந்தரமாக பண்ணணும்னா ரிட்ரென்ச்மெண்ட் இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையுமே கடைபிடிக்காமல் அவங்க வந்து இதை மீறுறது தான் ஃபோர்ஸ்ட் ரெசிக்னேஷன் அப்படின்ற ப்ராசஸாக இருக்குது. நீங்களே ரிசைன் பண்ணிட்டு போனீங்கன்னா நான் அரசுக்கிட்ட என்ன இப்போ பார்லிமெண்ட்ல கண்டிப்பாக கேள்வி வரும், இந்த வாட்டி பார்லிமெண்ட் செஷனில் இத்தனை 1000 பேர் வந்து வேலையிழப்பு ஏற்பட்டிருக்கு என்னன்னு ஒரே பதில் தான் சொல்ல போகிறாங்க, எல்லாரும் தானா போனாங்க வேலையை விட்டு அப்படின்னு. ஸோ அது எவ்வளோ மோசமான பதில்ன்றது வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், ஐடி எம்ப்ளாயிஸ் கிட்ட பேசுகிறவங்களுக்கு தெரியும். பட் கவர்மெண்ட் வந்து பை த டாக்குமெண்ட் ரெஸ்பாண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இது போதும், இதை வச்சு அவங்க வந்து மூடிட்டு போயிடுவாங்க. பல நிறுவனங்கள் அஃபிஷியலா அவங்க இத்தனை 1000 பேரை நாங்கள் லே ஆஃப் பண்றோம் அப்படின்னு அறிவிக்கும் போதே எஃபிஷியன்சி பத்தல, எங்களுக்கு வந்து இவங்க பண்ற ஒர்க்ல வந்து எங்களோட ப்ராஜெக்ட்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படிங்கிறதையும் நிறுவனங்களே சொல்றாங்க. ஸோ ஒரு நிறுவனம் ஒரு எம்ப்ளாயி வந்து கொஞ்சம் இன்எஃபிஷியன்ட்டா இருக்காங்க, இல்லை அவங்க எஃபிஷியன்சி பத்தல அப்படின்னா அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ண முடியும், உடனே அவங்க டெர்மினேட் பண்ண முடியாதா, அதை எப்படி அவங்க அப்ரோச் பண்ணணும்? ஆக்சுவலா நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் போதலை அப்படின்னு வந்து ஒரு நிறுவனம் முடிவெடுக்கும் போது அதுக்கு போதிய காரணங்கள் சொல்லியிருக்கணும். இப்போ நான் வந்து நீங்கள் வந்து 10 மாடி நீங்கள் வந்து ஏறி குதிச்சாதான் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னு நான் வந்து கன்சிடர் பண்ணேன்னா
அது வந்து ஏற்புடையது கிடையாது. அங்கே இருக்கிற ஆவரேஜ் எம்ப்ளாயீஸ் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் நான் பண்ணாலே வந்து சட்டத்தின் அடிப்படையில் ஏற்புடையது. அந்த ஆவரேஜ் ஸ்கேலை வந்து நிறுவனங்கள் வந்து கண்ணாபின்னான்னு வந்து ஏற்றி இறக்குறது வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அது வந்து இன்ஹியூமன் ரேட்டுக்கு வந்து அவங்க வந்து தூக்குவாங்க. ஸோ அப்போ எக்ஸாம்பிளுக்கு டிசிஎஸில் நீங்கள் வந்து புது ரூல் 3 நாளைக்கு மேலே ஆஃபீஸ்க்கு வரலன்னா உங்களுக்கு டி ரேட்டிங். இது நான் வேலை செஞ்சதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் வேலை செஞ்சு முடிச்சிட்டேன் எல்லாத்தையும். ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸில் நான் வந்து அவங்க சொல்லியிருக்கிற அளவில் நான் வந்து இல்லை. அவங்க 3 நாள் சொல்லியிருப்பாங்க, நான் 2 நாள் வந்திருப்பேன் ஒரு வாரத்துக்கு. அதுவும் 100% நான் வந்து வராமல் இல்லை. ஆனால் என்ன வந்து டி ரேட்டிங் போடுவாங்க. ஸோ இதெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசலை அப்படின்ற ஒரு சிஸ்டம் வச்சுக்கிட்டு அதில் அவங்க நினச்சது என்ன வேணால் ரூல்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுறது தான் நடந்துட்டுருக்கு. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் இதெல்லாம் நடக்கிறது இல்லை அப்படின்றது தான் எம்ப்ளாயிஸ் கிட்ட பேசும்போது வெளியில் வர்றது. இன்னொன்று டேட்டா என்னென்னா, அவங்களுடைய ஆண்டறிக்கையிலேயே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொரு கம்பெனியும் எங்களோட எம்ப்ளாயிஸு 87% நாங்கள் வந்து ப்ராஃபிட்டபுளாக நாங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணுறோம், 87, 85 அப்படின்னு வந்து சில கம்பெனிஸ்க்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. காக்னிசன்ட், டிசிஎஸ் இந்த மாதிரியான நிறுவனங்கள். அதுவே இண்டிகேஷன் தட் தே ஆர் பெர்ஃபார்மிங் மேக்ஸிமம். வேறு எந்த துறையிலுமே இவ்வளோ யூட்டிலைசேஷன் வந்தது கிடையாது. நீங்கள் மேனுஃபேக்சரிங்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 60% தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அங்கே பெனிஃபிட்ஸ் அதிகம், அவங்களுக்கு வந்து ரெஸ்ட் டைம் இருக்குது. இங்கே அப்படிலாம் இல்லை, அங்கே ஒர்க் டைம் ஷிஃப்ட் வந்து மேண்டட்டரி ஷிஃப்ட் இருக்குது. ஸோ ஷிஃப்ட்டுக்குள்ளே மேண்டட்டரி ரெஸ்ட் இருக்குது. இங்கே அதெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து டார்கெட்டுன்னு வச்சுட்டாங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறது வந்து ஷிஃப்ட் ஸ்பில் ஆகும். அதை வந்து மெஷர் பண்ணுறதெல்லாம் கிடையாது. ஸோ ஒரு ஆஃபீஸில் ஒரு ஊழியர் எவ்வளோ நேரம் இருக்காங்க, தென் அவங்க வீட்டுக்கு போய் எவ்வளோ நேரம் இருக்காங்க அப்படின்ற டீம்ஸ்லேயோ இல்லை அவங்களுடைய செக் இன் செக் அவுட் டைம்லாம் எடுத்தால் பிரம்மாண்டமான வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரும். இதெல்லாம் அரசு நினச்சா பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வெளியில் வந்து ரெஃப்யூட் பண்ணலாம். நீங்கள் சொல்கிற பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிடையாது, இங்கே எல்லாருமே ஓவர் பெர்ஃபார்மன்ஸாக தான் இருக்காங்க, ஓவர் ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் அதை வந்து அரசு கேட்க மாட்டேங்குது. இந்த கம்பெனி சொல்கிறது வந்து டேட்டா இல்லாமல் சொல்கிறதுனால இதெல்லாம் வந்து நம்புறபடியும் இல்லை. இப்போ ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, உங்களோட ஷிஃப்ட்டை தாண்டி ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆக்சுவலாக இது ஒரு வகையான எக்ஸ்ப்ளாய்டேஷன் தானே. இவ்வளோ வருஷமா இது ஐடியில் நடந்துட்டு இருக்கு. பட் எந்த ஒரு யூனியனுமே இல்லை அசோசியேஷனோ வெளியில வந்து எங்களை இப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க, நாங்கள் வந்து ஷிஃப்ட்டை தாண்டி அதிகமாக ஒர்க் பண்றோம் அப்படின்னு யாருமே பேசலையே சார். இதை வந்து இப்போ பேசிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ கர்நாடகாவில் வந்து ஐடி எம்ப்ளாயிஸ் யூனியன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒர்க் லைஃப் பேலன்ஸுக்காக ஒரு மாதம் கேம்பெயின் வந்து போய் அந்த 1 மாத கேம்பெயினோடைய கல்மினேஷனாக ஒரு பெரிய ஸ்ட்ரீட் மீட்டிங், இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் போடுற மாதிரி ஒரு பொதுக்கூட்டம் போட்டு வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் 6 ஹவர்ஸ் ஒர்க் டே ஏன் வேணும், 6 ஹவர்ஸ் ஒர்க் டே ஐடி ஸ்பெசிஃபிக்காக வந்து ஐடி எம்ப்ளாயிஸ்க்கு என்ன அவசியம் அப்படின்றத வந்து நாங்கள் நிறைய கேம்பெயின் பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரீட் கார்னர் மீட்டிங் போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. பட் தேவையான அளவுக்கு வந்து பண்ண முடியல. இப்போ எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் என்னென்னா, யூனியனுக்கு எஸ்இசெட்ஸ்குள்ளே போக முடியாது, எஸ்இசெட்ஸ்குள்ளே அலோடு கிடையாது. லேபர் டிபார்ட்மெண்ட் ரெக்கக்னைஸ்டு, கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்டுனாங்க. ஆனால் எல்லா எம்ப்ளாயீஸும் இருக்கிற ஒரு இடம் வந்து எஸ்இசெட்டுக்குள்ளே எங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ மற்ற இடங்கள் எல்லாத்தையுமே வந்து செக்யூரிட்டி பக்கத்துலேயே போக முடியாது, செக்யூரிட்டி போலீஸ் இதெல்லாம் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. எங்களுக்கு எங்கே வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் கேம்பெயின் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டுருக்கோம், அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். அவேர்னஸ் வந்து பெரிய லெவலுக்கு சோஷியல் மீடியாவில் வந்து பில்ட் ஆகிட்டே இருக்குது. அந்த அவேர்னஸ் வந்து இப்போ வந்து லே ஆஃப் மட்டும்தான் பிரச்சனை, லே ஆஃப்னா நம்ம யூனியன் போகலாம் அப்படின்றது வருது. ஒர்க் லைஃப் பேலன்ஸுக்கோ வேலையில் இருக்கும்போது இருக்கிற பிரச்சனைகளுக்கு வந்து யூனியன் அணுகலாம் அப்படின்ற நரேஷன் வந்து இன்னும் பில்ட் ஆகல. அதை நோக்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பட் எம்ப்ளாயிஸ் வந்து இதுக்கு அடாப்ட் ஆகிட்டாங்களா? நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு ஷிஃப்ட்டை தாண்டி ஒர்க் பண்ண சொல்ல நான் பண்ணுவேன், எனக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணால் எனக்கு ப்ராப்ளம் இல்லை, இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு எல்லாருமே அடாப்ட் ஆகிட்டாங்களா? கண்டிப்பாக இனிஷியல் பீரியடில் அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா என்ன வந்து கற்பிக்கப்படும்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணால் நீங்கள் வந்து நிறைய கற்றுக்கலாம், நீங்கள் வந்து மேலே உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நல்லா இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் அதிகப்படியாக வேலை செஞ்சீங்கன்னா அதிகப்படியான பர்சன்டேஜ் கிடைக்கும். ஸோ இந்த அடிப்படையில் எல்லாரும் ஓட, பட் 5 வருஷத்துக்குள்ளே எல்லாரும் கற்றுப்பாங்க. இது வந்து நம்ம என்னதான் ஓடினாலும் என்னதான் வந்து பர்ஃபார்ம் பண்ணாலும் யார் ஃபேவரபுளாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த சிஸ்டம் வந்து ஒரு அப்ஜெக்டிவ் சிஸ்டம் இல்லை, நம்ம பண்ண வேலைக்கு கொடுக்கறது இல்லை. நீ வேலையே செய்யாமல் ஒருத்தர் வந்து தாஜா காட்டி அவர் வந்து ப்ளீஸ் பண்ணிட்டு இருந்தா, சிரிச்சிட்டு இருந்தா மேனேஜருக்கு அவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க இன்க்ரிமெண்ட்டு. ஸோ அந்த அடிப்படையில் இது வந்து ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க்குக்கான சிஸ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிடுவாங்க. அப்படி கம்மி பண்ணுறதுக்கு பின்னாடி இன்னும் சில டாக்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி பயமுத்தி வந்து வேலை வாங்குறாங்க. பட் அது வந்து ஒரு 5 இயர்ஸ்லேயே வந்து எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க, இது வந்து நம்ம
ஓடுறது வந்து மீனிங்லெஸ் அப்படின்றது. நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னீங்க ஒரு கம்பெனி வந்து ஒருத்தரை டெர்மினேட் பண்ணணும் அப்படின்னா அரசாங்கத்துக்கு என்ன மாதிரியான டேட்டாஸ் எல்லாம் கொடுக்கணும், அதுக்கு ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு ட்விட்டர்லயோ இல்ல ரெடிட்லயோ நம்ம பார்க்கும்போது நான் எக்ஸாஜரேட் பண்ணல, டெய்லி இந்த மாதிரி ஒரு 4-5 போஸ்டாவது பாக்குறோம். அதுல எல்லாம் நாங்க ஆஃபீஸ் போனோம், ஒரு மெயில் வந்தது, எங்களை வீட்டுக்கு கிளம்ப சொல்லிட்டாங்க, இல்ல நாங்க போய் ஆக்சஸ் வச்சோம், எங்களோட ஆக்சஸ் கார்டு ஒர்க் ஆகல, என்னன்னு ஹெச்ஆர் கிட்ட போய் கேட்டா உங்களை நாங்க டெர்மினேட் பண்ணிட்டோம்னு சொல்றாங்க. இந்த மாதிரி அஃபிஷியலா மெயில் அனுப்புறாங்க. இது எல்லாமே ஒரு கம்பெனி பண்ணும்போது இது அவங்களுக்கு அகேன்ஸ்டா போகாதா? இதை ஒரு ஆதாரமா எடுத்துட்டு போய் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இல்ல கோர்ட்ல கேஸா ஃபைல் ஆகும். இதுக்கெல்லாம் கம்பெனிஸ் வந்து யோசிக்க மாட்டாங்களா? இதுல தான் வந்து கண்டிப்பா கம்பெனிஸ் இதெல்லாம் ஒரு காலத்துல யோசிச்சிருப்பாங்க. பட் எல்லா அரசினுடைய ஸ்டேட் அண்ட் சென்டருடைய கவர்மெண்ட்ஸோடைய ரோல் பார்த்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு பாவம் அவங்களுக்கு வந்து வேற வேலை பார்க்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இந்த டிசிஎஸ் மாதிரியான கம்பெனிஸ் வந்து ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணி பண்ணுறாங்க, நாங்கள் பண்ண போகிறோம், அப்புறம் பண்ணிட்டோன்னு வேற சொல்கிறாங்க. இதெல்லாம் வயலேஷன் ஆஃப் ஆக்ட். இதில் லேபர் டிபார்ட்மெண்ட் உடனடியாக தலையிட்டு இதை வந்து ஏன் பண்ணீங்க, எப்படி பண்ணீங்க, யாரை கேட்டு நாங்க லே ஆஃப் பண்ண போறோம்னு சொல்றதே வயலேஷன் ஆஃப் ஆக்ட். ஆமா, நீங்க வந்து கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்காம நீங்க வந்து பயமுறுத்த முடியாது, பேனிக் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்க அஃபிஷியலா வந்து நோட்டீஸ் கொடுக்கணும் 1 மாசம். இப்போ திடீர்னு ஒருத்தருக்கு வந்து காலையில் வந்து ஸ்வைப் பண்ணும்போது ஆக்சஸ் வரல அப்படின்றதெல்லாம் வந்து இல்லீகல். நீங்கள் வந்து 1 மாதம் நோட்டீஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு யோசிக்கிறதுக்கு அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கணும். இல்லைன்னா நீங்கள் ஷாக் தான் கொடுக்குறீங்க. ஸோ ஷாக் கொடுக்கறது வந்து சட்டப்படி தப்பு. இதெல்லாம் அரசு வந்து தலையிட்டு இருந்தால் இதெல்லாம் வந்து நடக்காது. இது அரசு தலையிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ் பாதிக்கப்பட்டால் கொண்டு வாங்க. அதாவது ஒரு நிறுவனம் சட்டத்தை மீறுது, அதை கண்காணித்து அமல்படுத்த வேண்டிய லேபர் டிபார்ட்மெண்ட் அமல்படுத்தாமல் வேடிக்கை பார்க்குது. அந்த நிறுவனம் மீறதை வந்து கேள்வி கேளுங்கன்னு சொன்னால் பாதிக்கப்பட்ட எம்ப்ளாயிஸை கொண்டு வாங்க, நாங்கள் ஏதாவது ரிலீஃப் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கம்பெனி மேலே இருக்கிற பிரச்சனையோ இவங்க வேலை செய்யாமல் இருக்கிற பிரச்சனையோ வந்து லேபர் டிபார்ட்மெண்ட் வேலை செய்யாமல் இருக்கிற பிரச்சனையோ கைவிட்டுட்டு பாதிக்கப்பட்ட எம்ப்ளாயிஸை கூட்டு வாங்க, நாங்கள் வந்து ரிலீஃப் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட எம்ப்ளாயிஸை கூட்டு வந்தால் 4-5 வருஷம் லேபர் கோர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போக வைப்பாங்க. எந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலினாலையும் 4-5 வருஷம்லாம் தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ நீங்கள் நியாயம், எனக்கு ரிலீஃப் வேணும், எனக்கு வேலை வேணும்னு கேட்டு போனீங்கன்னா அதுவே உங்களுக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னு வந்து கவர்மெண்ட் ஒரு சைடு பண்ணுது. இன்னொரு சைடு நான் எந்த விதமான நடவடிக்கை எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை கட்டி நிற்குது. ஸோ இந்த ப்ராசஸ்க்குள்ள தான் இது வெளியில வராம வெறும் புலம்பலாவே சோஷியல் மீடியா புலம்பலாவே வந்து நிற்குது. இன் சம் எக்ஸ்ட்ரீம் கேசஸ் அவங்க வந்து அவங்கள ஹர்ட் பண்ணிக்கிற ஒரு சூழ்நிலையா வந்து போகுது, இல்லை ஹெச்ஆரை ஹர்ட் பண்ற ஒரு சூழ்நிலையா போகுது. அதெல்லாம் தடுத்து நிறுத்துறது தான் வந்து எங்களுடைய பெரிய ரோலா இப்போதைக்கு இருக்கு. அதை பண்ணாதீங்க, அப்படி தப்பு, நீங்க வந்து அடுத்த வேலைக்கு பார்க்கறதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்ற மாதிரியாக நாங்க இப்போ வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி எங்களை ஃபோர்ஸ் பண்ணி ரிசைன் பண்ண வைக்கிறாங்க, இல்ல ரொம்ப ஹார்ம்ஃபுல்லா ஹேண்டில் பண்றாங்க, இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வருதா சார் அசோசியேஷனுக்கு? கண்டிப்பா. இதெல்லாம் வந்து நீங்க பீக் பீரியட்ல இந்த டிசிஎஸ் வந்து பண்ணிட்டு போது தினமும் வந்து வருவாங்க, தினமும் பேசுவாங்க. இவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதே வந்து எங்களுடைய முக்காவாசியான நேரம் வந்து செலவிடுற வரும். கிட்டத்தட்ட இங்கே தமிழ்நாட்டில் முழுக்க 100கணக்கான கால்ஸ் வந்து நாங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். இந்தியா முழுக்க அதுக்கப்புறம் கால்ஸும் வருது. ஸோ இதெல்லாமே வந்து என்னென்னா லே ஆஃபு பிரச்சனை வந்துடுச்சு, எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு திடீர்னு இப்போ சொல்கிறாங்க, எனக்கு வந்து யோசிக்கவே முடியல, நான் நினச்சி கூட பார்க்கல எனக்கு வரும்னு, நான் நல்ல பெர்ஃபார்மர், அவார்டு வாங்கியிருக்கேன், நான் இத்தனை வருஷம் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கேன், என் ஃபேமிலி வந்து மெம்பர்ஸே என்னால் சப்போர்ட் பண்ண முடியல, டிசிஎஸ்ல இருப்பாங்க, அவங்களே என்னை காப்பாற்ற முடியல, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஷாக் கொடுத்து அந்த ஷாக்லேருந்து வெளியில் வர்றதுக்கான பீரியட் கூட கொடுக்காம வேலையை விட்டு தூக்குறது தான் இப்போ நடந்துட்டு இருக்குது. எந்த கேட்டகரியில் எந்த செக்மெண்ட்ல இருக்கிற எம்ப்ளாயிஸ் இதில் ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க? எப்போவுமே பார்த்தீங்கன்னா சீனியர், அதாவது மிட் அண்ட் அபவ் தான் வந்து அஃபெக்ட் ஆவாங்க. மிட் அண்ட் அபவ் ஒரு சைடு வெளியில் தூக்கிட்டு ஃப்ரெஷர்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது எப்போவுமே சிஸ்டத்தில் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இப்போ வந்து கிரைசிஸ் அதிகமாக இருக்கிறதுனால எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. இப்போ அடுத்த வருஷம் கிரைசிஸ் கம்மியாச்சுன்னா உங்களுக்கு வந்து இதே எண்ணிக்கை கம்மியாகும், ஆனால் இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ ஒரு சைடு வெளியில் போயிட்டே இருப்பாங்க, இன்னொரு சைடு உள்ளே வந்துகிட்டே இருப்பாங்க, அவர் வெளியில் அனுப்பப்பட்டுட்டே இருப்பாங்க, உள்ள சைடு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ரெசிக்னேஷன்ல இல்லை ஃபோர்ஸ்டு ரெசிக்னேஷன்ல பார்க்குறது என்னன்னா, எங்களுக்கு ரெமுரேஷன் எதுவுமே கொடுக்கல, ஆன் த ஸ்பாட்ல அப்படியே எங்களை அனுப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். ஸோ ஒரு கம்பெனி டெர்மினேட் பண்ணுறாங்க, இது கொஞ்சம் லீகலாக பண்ணுறாங்க இல்லை எத்திக்ஸோட பண்ணுறாங்க அப்படின்னா அந்த எம்ப்ளாயிக்கு அவங்க என்னென்ன சலுகைகள்லாம் கொடுக்கணும் சார்? இப்போ வெரைசான் மேலே நாங்கள் வந்து 2018-19 மல்டிபிள் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரைஸ் பண்ணோம். அவங்க வந்து ஒரு 3 செட் ஆஃப் லே ஆஃப் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் எதுவுமே கொடுக்கல, பட் செகண்ட் பீரியட்ல அவங்க வந்து லம்சம் அமௌண்ட் கொடுத்தாங்க. 3வது பீரியட்ல வேலையே வாங்கி கொடுத்தாங்க. வெரைசான் இங்கே கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு போகும்போது இன்ஃபோசிஸ்க்கு எம்ப்ளாயீஸை நீங்களே அங்கே போங்க, உங்கள் சர்வீஸ் கண்டினியூட்டி, அதாவது
நீங்கள் எத்தனை வருஷம் இங்கே வேலை செஞ்சீங்களோ அது இன்ஃபோசிஸில் வேலை செஞ்ச மாதிரி கன்சிடர் பண்ணிப்பாங்க. விச் மீன்ஸ் அதுக்கான ப்ரொமோஷன், அதுக்கான இன்க்ரிமெண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வந்துடும் அப்படின்றத வந்து சொல்லி அங்கே அனுப்புகிறாங்க. அது வேணாம், நீங்கள் வேறு கம்பெனி பார்த்துக்கணுன்னா அதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் நாங்கள் கொடுக்குறோம். உங்களுக்கு வந்து ரீஸ்கில்லிங்காக ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். நீங்கள் எதாவது கற்றுக்கணுன்னா அதுக்கு நாங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம், டைம் கொடுக்குறோம். 6 மாதத்துக்கு 1 வருஷம் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் நீங்கள் வந்து கன்சல்டன்சி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம், வேலையை வந்து உங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு எடுத்து வந்து கொடுக்குறதுக்கு. இது ஒரு ஹியூமன் வே ஆஃப் ஹேண்ட்லிங் திங்ஸ். சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் எத்தனை வருஷம் ஒரு கம்பெனியில் ஒரு ஊழியர் வேலை செஞ்சாரோ அவருடைய சேலரி இன்டூ 15 days, ஒரு மாதத்தில் 15 days ஆஃப் சேலரி இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ 10 வருஷம் வேலை செஞ்சாருன்னா ஸோ 15 days ஆஃப் சேலரி இன்டூ 10. ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் கொடுக்கணும். இது டிசிஎஸ் மாதிரியான நிறுவனங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள்லாம் இதை வந்து சில எம்ப்ளாயீஸ்க்கு வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. அது மீடியாவில் நாங்கள் 2 years சிடிசி கொடுக்குறோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் ஆக்சுவலாக என்னென்னா, சில எம்ப்ளாயீஸ்க்கு அவங்களுக்கு வந்து 1 year சிடிசி கொடுத்துட்டு கிராஜுவிட்டி, பிஎஃப் இதெல்லாம் ஆல்ரெடி எல்லாருக்கும் கொடுக்கறது, அதெல்லாம் சேர்த்து வச்சு 2 years அப்படின்னு சொல்லிட்டு பொய் கணக்கு காட்டுறாங்க. பெரும்பாலான எம்ப்ளாயீஸ்க்கு உங்களை வந்து நாங்கள் லே ஆஃப் பண்ணல, உங்களை வேறு ஏதாவது காரணம் சொல்லி நீங்கள் ரிட்டர்ன் டு ஆஃபீஸ் வந்து லாஸ்ட் இயர் வந்து நீங்கள் வந்து ஒரு நாள் கம்மியாக வந்திருக்கீங்க, அதனால் நீங்கள் வெளில போயிருங்க, இல்லைனா வந்து டிபேண்ட் போட்டிருக்கேன் வெளில போயிருங்க அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சாக்கு போக்கு சொல்லி தான் வெளியில் அனுப்புகிற காரணம் தான் அவருக்கு. அதை நீங்கள் யார்கிட்டையும் போய் கேட்க முடியாது. அவங்க கேட்குறதுக்கு அதெல்லாம் வந்து என் கையில் இல்லை, வேற யாரும் முடிவு எடுத்துட்டாங்க, நான் வெளியில் அனுப்புறதுக்கு மட்டும் தான் அவங்ககிட்ட வந்திருக்கேன்னு சொல்லிட்டு 2 பேரும் உங்ககிட்ட பேசிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படியாக பேசுறதுனால ஒரு காம்பன்சேஷனும் எதுவும் வந்து கொடுக்கறது கிடையாது. மிஞ்சி போனால் 3 மாதம் நோட்டீஸ் பீரியட் கொடுப்பாங்க. அது பயந்துட்டாங்க, அவங்களுக்கு வந்து எதுவும் வாய் பேச மாட்டாங்கன்னா 1 மாதம் நோட்டீஸ் பீரியட் கொடுத்து அனுப்பிச்சுட்ருவாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த கம்பெனிஸ்லாம் நிறைய பேர் வந்து அப்ரைசலே எங்களுக்கு கொடுக்கல, ஒரு 4 வருஷமா எனக்கு எந்த இன்க்ரிமெண்ட்டுமே வரல, என்னோட பர்சனல் கமிட்மெண்ட்ஸ்க்காக இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிலாம் சொல்றாங்க. ஸோ இப்படி இன்க்ரிமெண்ட் கொடுக்காம வச்சுக்கிறது சட்டத்துக்கு அகேன்ஸ்டா இருக்குமா? இல்லை, இன்க்ரிமெண்ட் வந்து சட்டத்தில் வந்து உரிமை கிடையாது. ஓகே. ஆனால் இவங்களுடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் 25% வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் ஆல் எக்ஸ்பென்சஸ்னா புது கம்பெனி, இப்போ டிசிஎஸ், காக்னிசன்ட்லாம் ஒவ்வொரு வருஷமும் ஒரு 6-7 கம்பெனி புதுசாக வாங்குவாங்க. ஸோ 6-7 கம்பெனியும் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் டாலர்ஸ் கொடுத்து வாங்குவாங்க. ஸோ உங்களால் வந்து அசெட் பில்ட் பண்ண முடியுது, அசெட் இன்வெஸ்ட் பண்ண முடியுது, ஃபினான்ஷியல் அசெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். பட் இங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கு வந்து காசு கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு எத்திக்கல் கேள்வியில் தான் வந்து எம்ப்ளாயீஸ் எல்லாம் வந்து ரொம்ப அஜிடேட் ஆகுது. சிஇஓக்கு 25% இன்க்ரிமெண்ட், எம்ப்ளாயீஸ்க்கு 1% இன்க்ரிமெண்ட். ஸோ வெளியில் உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் வந்து 11%. 1%ன்றது வந்து 10 வருஷம் கழிச்சு, 4 வருஷம் கழிச்சு அப்படின்னு வந்து வேரியஸ் செக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடுக்கறது வந்து ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட்டே இருக்காது, கிடைக்காது கையில். ஸோ இந்த மாதிரி வந்து இன்க்ரிமெண்ட்ஸ் கொடுக்கறது தான் பெரும்பாலும் வந்து நடந்துட்டுருக்கு. அது மீனிங்லெஸ் இன்க்ரிமெண்ட்டுன்றதுனால நீங்கள் வந்து ஜாப் ஷிஃப்ட் வந்து அதிகமாக ஐடியில் நடக்கும். நான் உள்ளுக்குள்ளே இருந்தால் எனக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கிடைக்காது, நான் அதே பக்கத்தில் இருக்க கம்பெனிக்கு போனால் 30% மினிமம் ஹைக் கிடைக்கும், திருப்பி அங்கேருந்து இங்கே வந்தோன்னா எனக்கு 50% ஹைக் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஹைக் வாங்குறதுக்கான ஒரே வழியாக வந்து இருக்குது இப்போதைக்கு. குளோபலி இந்தியா தான் ஐடி சர்வீஸோட ஒரு ஃபேஸ் மாதிரி இருக்காங்க. இந்தியா கிட்ட தான் அவ்வளோ ரிசோர்ஸும் இருக்கு. ஸோ இங்கே நடக்கிற இந்த மாதிரியான ப்ராப்ளம்னால ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் ஐடி இண்டஸ்ட்ரிக்கு ஏதாவது டிஸ்ரப்ஷன்ஸ்லாம் வருமா? இல்லை, இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, குளோபல் கிரைசிஸ் வரும்போதெல்லாம் இந்தியா எப்போவுமே பூம் ஆயிருக்கு. ஸோ 2008 கிரைசிஸில் பூம் ஆயிருக்கு, 2018 இந்த பீரியட்லேயும் வந்து கொரோனா பீரியட்லேயும் வந்து பூம் ஆயிருக்கு. ஸோ ஒவ்வொரு கிரைசிஸ்லேயுமே ஐடி இண்டஸ்ட்ரி பூம் ஆகிருக்கு. ஏன்னால் எல்லாருமே வந்து ஐடியில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து அது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து எடுத்து பண்ணுறாங்க பெரும் நிறுவனங்கள். அப்போ பண்ணும்போது இங்கே இருக்கிற வேலை வாய்ப்புகளும் பயங்கரமாக வந்து ஸ்கேலப் ஆகுது. ஸோ கிரைசிஸ்ன்றது வந்து இங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ் ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து மிடில் கிளாஸாக இருக்கிறவங்கள கீழே தள்ளிட்டு புது மிடில் கிளாஸை உருவாக்குறது தான் வந்து சைக்கிளாக நடந்துட்டுருக்கு. இந்த மிடில் கிளாஸில் இருக்கிறது வந்து சஸ்டெயின் ஆச்சுன்னா நாடு வளரப்போகுது. பட் அதை சஸ்டெயின் பண்ணாமல் வந்து அதை ஒரு சைடு கீழே தள்ளிக்கிட்டு இன்னொரு சைடு எடுத்துக்கிட்டே இருக்கிறது தான் வந்து அன்சஸ்டெயினபிளாக வந்து போயிட்டுருக்கு. அதுதான் வந்து கிரைசிஸை தவிர குளோபல் பாலிடிக்ஸ்னால இங்கே இருக்கிற நிறுவனங்களுக்கோ இங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரிக்கோ எம்ப்ளாய்மெண்ட்டுக்கோ பிரச்சனை எதுவுமே கிடையாது. அண்ட் இன்னொரு திங் என்னன்னா, நிறைய ஐடி எம்ப்ளாயீஸ் அவங்க வெளியில் வந்து வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க ஏதாவது டீலிஸ்ட் பண்ணிடுவாங்களோ, அவங்களுக்கு ஏதாவது ரிமார்க்ஸ் விழுந்துருமோ அப்படிங்கிற பயமும் இருக்குன்னு சொல்கிறாங்க. உண்மையிலே நிறுவனங்களால் அதெல்லாம் செய்ய முடியுமா? அந்த மாதிரி வந்து நிறுவனங்களால் எதுவும் பண்ண முடியாது, பண்ணால் அன்கான்ஸ்டியூஷனல். ஓகே. பட் அந்த நிறுவனங்கள் பண்ணுதா இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுதான் வந்து பிரச்சனை. இதை வந்து இந்த டிரான்ஸ்பரன்சியும் இந்த நம்பிக்கையும் கொடுக்க வேண்டியது
அந்த கம்பெனியால் கொடுக்கவே முடியாது எந்த காலத்துலையுமே. கவர்மெண்ட் வந்து அந்த நம்பிக்கையை வந்து உருவாக்கும். பட் கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் எதுவும் எடுக்க மாட்டேன், நான் வேடிக்கை தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லும்போது எம்ப்ளாயீஸ்க்கு வந்து பயம் வந்து வரதா செய்யும். ஏன்னா நீங்கள் வந்து தட்டி கேட்க ஆளே இல்லை. இப்போ ரோட்டில் போகும்போது 4 பேர் ஏன் அடிச்சுக்காமல் போகிறாங்கன்னா போலீஸ் வரும் அப்படின்ற ஒரு பயத்துலனால தானே. இங்கே வந்து போலீஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது. இங்கே யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. அவன் என்ன வேணாலும் அடிக்கலாம், இப்படி வேணாலும் குடும்பப்படுத்தலாம் நிர்வாகம். யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்கன்னா நான் வாய மூடிட்டு தான் போவேன். ஸோ அந்த பயம் தான் வந்து வருதே தவிர இல்லீகல், பக்கா அன்கான்ஸ்டியூஷனல். பட் இது யார் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறது? கவர்மெண்ட் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே தான் ப்ராப்ளம் இருக்குது. சொசைட்டியில் எப்போவுமே ஒரு பேச்சு இருக்குது. இது சொசைட்டி மட்டும் இல்லை, ஐடியில் இருக்கிறவங்களே கூட சொல்லியிருக்காங்க, ஐடி எம்ப்ளாயிஸ்லாம் கொஞ்சம் ஓவர் பெய்டு, அவங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக பே பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ ஒரு நிறுவனங்கள் அதை பண்ணும்போது எல்லாரும் ஏற்றுக்கிட்டோம். இப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் அப்படிங்கிறதுனால லே ஆஃப் பண்ணுறாங்க. இதை ஏன் உங்களால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு ஐடியில் இல்லாத இல்லை வெளில இருந்து ஐடி செக்டரை பார்க்குறவங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது மற்ற துறையில் பொருளாதாரம் வளரல அப்படின்றது வந்து வெரி சீரியஸ் ப்ராப்ளம், சோஷியல் ப்ராப்ளம். அதுக்கு இப்போ ட்ரேட் யூனியன்ஸ் எல்லாம் வந்து போராடிட்டு இருக்காங்க. மினிமம் வேஜ் 26,000ன்னு கேட்குறாங்க. நம்ம வந்து இன்னும் 12,000 11,000 தான் வந்து கவர்மெண்ட் டிஃபைன்டு இருக்குது. அது கீழே தான் பெரும்பாலான சம்பளங்கள் இருக்குது. 8,000 7,000 தான். ஸோ 26,000ன்றது வந்து நோட்டிஃபை பண்ணும்போது ஒரு சிக்னிஃபிகண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் வரும். அந்த 26,000ன்றது ஒரு கால்குலேஷன், சயின்டிஃபிக் கால்குலேஷன் மூலிமா, ராப்டர் காஸ்ட் கால்குலேஷன் மூலிமா வருது. அது வந்து ஒரு ஃபேமிலி 6 கஜம் துணி, 6 அடி துணி, சப்சிஸ்டன்ஸ், அதாவது உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான, உயிர் மட்டும் தான் வாழ முடியும், நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும், உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான உணவு. ஸோ இது மட்டும் உங்களுக்கு வேணும்னா இப்போ இருக்க பொருளாதாரத்தில் 27,000 26,000 வந்து வரும் அப்படின்றது தான் அந்த கால்குலேஷன். இது வந்து சுப்ரீம் கோர்ட்லேருந்து டிஃபைன் பண்ணுறது. இந்த இதிலிருந்து ஒரு டீசென்ட் வேஜ் வேணும். டீசென்ட் வேஜ்னா ஒரு ஃபேமிலி வந்து படத்துக்கு போகணும், இன்டர்நெட் வச்சுருக்கணும், 4 இடத்துக்கு போய் சுற்றி பார்க்கணும். இதெல்லாம் வந்து மினிமம் ஒரு ஃபேமிலி வந்து இருக்கிற ப்ரெஷர்லேருந்து எஸ்கேப் ஆகி திருப்பி வந்து ப்ரெஷரில் வந்து வேலை செய்கிறதுக்கு. அந்த எஜுகேஷன், கிட்ஸோட எஜுகேஷன், இதெல்லாம் அதில் ஃபேக்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க மினிமம் வேஜில். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து ஃபேக்டர் பண்ணும்போது குறைந்தபட்சம் 50,000 இல்லாமல் ஒரு ஃபேமிலினால வாழவே முடியாது. ஸோ அந்த சம்பளத்தை ஐடி ஃபீல்டு கொடுக்குது. அது வந்து அதிகமாகலாம் கொடுக்கல. இந்த சொசைட்டியில் அவங்க குறைந்தபட்சமாக இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் தாங்கிட்டு வாழ்ந்து திருப்பி அடுத்த மாதம் ஆஃபீஸ்க்கு வர்றதுக்கான ஒரு சம்பளம் தான் வந்து கொடுக்குதே தவிர இன்னும் வந்து விமனுக்கு வந்து கம்மியான வேஜ் தான் கொடுக்குறாங்க. செகண்டரி எம்ப்ளாயரை தான் எம்ப்ளாயியாக தான் வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசலில் விமன் வந்து போட்டி போடும்போது அது அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணால் உனக்கு ஹஸ்பண்டு அவங்க கம்பெனியில் வாங்கிப்பாங்க, உனக்கு அதெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்படியெல்லாம் வந்து வேஜ் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன்ஸ் நிறைய இருக்குது. ஐடிலையும் இந்த இம்பேலன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது நமக்கு வந்து சம்பளம் வந்து வெளியில் இருக்கிற சோஷியல் பெரும் பிரச்சனைன்றதுனால இங்கே கொடுக்கறது தப்புன்னு சொல்ல முடியாது. இன்னும் இங்கே இருக்கிற நிறுவனங்களோட ஈட்டுற ப்ராஃபிட் பார்க்கும்போது சிஇஓஸுக்கும் ஆவரேஜ் எம்ப்ளாயிக்கும் 400 மடங்கு வித்தியாசம் இருக்குது. ஸோ 400 மடங்கு வித்தியாசம் அளவுக்கு வேற எந்த துறையிலுமே கிடையாது. ஸோ அவ்வளோ இன்இக்வாலிட்டி இங்கே இருக்குது. அவ்வளோ ப்ராஃபிட் வந்து இங்கே உற்பத்தி பண்ண முடியுது. மற்ற துறையில் ரிலேட்டிவ்லி ப்ராஃபிட் கம்மியாக வருது. அதுக்கேற்ற செலவினங்கள் அவங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அவங்க அங்கேயும் வந்து விலைவாசிக்காக நிகரான சம்பளத்தை வந்து உயர்த்த வேண்டியது இருக்குது. அதெல்லாம் உயர்த்தும் போது இந்த இம்பேலன்ஸ் வந்து மீட் அவுட் ஆகும். பட் அதை வந்து அரசு வந்து பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. அங்கேயும் பிரச்சனை வந்து கவர்மெண்ட் தான் வந்து இதை நோட்டிஃபை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றது. இங்க இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறது. அண்ட் ஐடியில் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறதும் இப்போ ரொம்ப ரீசெண்டாக ரொம்ப பூமான ஒரு விஷயமா இருந்தது. ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கிறவங்க ஈஸி டார்கெட்டா இருக்கிறாங்க, அவங்கள ஃபர்ஸ்ட் லே ஆஃப் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் பார்க்க முடியுது. உண்மையிலே அவங்கள டார்கெட் பண்றாங்களா? கண்டிப்பா. இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோமோட நீங்க ரிட்டர்ன் டு ஆஃபீஸ் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கம்பெனிஸும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் படிப்படியாக எல்லாருமே வந்து பெரும் நிறுவனங்கள் நிறுத்திட்டு வராங்க. ஸோ நீங்கள் ஆஃபீஸ்க்கு வரல 5 நாளும் அப்படின்னா உங்களை வேலையை விட்டு தூக்குறது தான் வந்து ப்ரையாரிட்டியில் இருக்குது. சில நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, யாரெல்லாம் கூடிய சீக்கிரத்தில் நம்ம தூக்கிடுவோமோ அவங்களாம் வந்து இதிலே வச்சுருக்குறாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே வச்சுருக்குறாங்க. ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்தால் 1 வாரம் கழித்து நோட்டீஸ் பண்ணுவாங்க, இந்த சீட்டில் இருந்த ஒரு ஆளை காணுமே அப்படின்னு. ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தால் நோட்டீஸ் கூட பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு ஃப்ளெக்சிபிள் ஒர்க் ஃப்ளோஸ் அப்படின்றது தான் அவங்களுக்கு அதை பார்க்குறாங்க. எப்போனாலும் வரலாம், எப்போனாலும் போவாங்க, எப்போனாலும் எடுத்துக்கலாம், எப்போனாலும் அனுப்பிச்சிக்கலாம்
அப்படின்னு. ஸோ அதனால ஒர்க் ஃப்ரம் ஹோம் இப்போதைக்கு ஒரு டேஞ்சரஸான சூழ்நிலை தான் இருக்குது. இப்போ நமக்கு சர்க்கிள் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்க்கும்போது கூட காலையில் ஆஃபீஸ் போகும்போது ஒரு அன்சர்டனிட்டியோட தான் போகிறாங்க, இன்னைக்கு என்ன நடக்கும்னு தெரியல அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு லே ஆஃபை ஃபேஸ் பண்ணுறவங்க இல்லை சடனாக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்களுக்கு ஒரு மெயில் வருது அப்படின்னா அந்த எம்ப்ளாயிஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க, அவங்க இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் சார்? முக்கியமாக அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவங்க வந்து தயாராக தான் இருக்கணும் ஃபினான்ஷியலாகவும். பட் அப்படி இருக்கணும்னு சொல்கிறதே வந்து ஒரு குரூயலான கைட்லைனாக நான் பார்க்குறேன். நீங்கள் வந்து கடன் வாங்காமல் உங்களுடைய பொருளாதார தேவையோ குடும்ப தேவையோ பூர்த்தி பண்ண முடியாது. இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கும் சூழ்நிலையில் இன்னும் ஹெல்த் எக்ஸ்பென்சஸ்லாம் இருந்துச்சுன்னா மோசமான இக்கட்டான சூழ்நிலை. அதிலிருந்து திடீர்னு வந்து ஒரு கம்பெனி எந்த நோட்டீஸும் கொடுக்காம வெளியில் போகும்போது அது இந்த மோஸ்ட் க்ரூவல் இன்ஹியூமன் ஆக்ஷன் தான். ஸோ முடிந்த அளவுக்கு கடன் இல்லாமல் தவிர்க்கிறதுக்கு பார்க்கணும். அதுதான் வந்து ஒரே வழி. அப்படி இல்லையா தென் எங்களுக்கு கால் பண்ணுங்கள், எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது கேஸ் டு கேஸ் பேசிஸில் யூனியன் ரீச் அவுட் பண்ணால் வி வில் டெல். பட் இதை வந்து அரசு வந்து இதை ஹேண்டில் பண்ணுறது எம்ப்ளாயீஸோடைய தலையில் வந்து போடவே கூடாது. இது வந்து அரசு தலையிட்டு இதை ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு தான் அத்தாரிட்டி இருக்குது, அவங்க கிட்ட தான் வந்து கவர்மெண்ட் தான் வந்து இந்த கம்பெனிஸை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. ஸோ அவங்க உரிமை அதை வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது தான் இது வந்து ஊழியர்களுக்கு பாதிப்பு இல்லாமல் பண்ண முடியும். அதை நோக்கி தான் வந்து எங்களுடைய கேம்பெயின்ஸும் எங்களுடைய போராட்டங்களும் வந்து தொடர்ந்துட்டு இருக்கு. ஃபைனலாக அரசாங்கத்துக்கிட்ட தான் எல்லா விஷயமும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அரசாங்கத்துக்கிட்ட உங்களோட கோரிக்கைகள் என்னவா இருக்குது? ஆல்ரெடி இருக்கிற ரெகுலேஷன்ஸ் வந்து போதுமானதாக இருக்குதா, இல்லை அதில் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராப்ளம் மட்டும் தான் இருக்கா, இல்லை ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுலே பிரச்சனை இருக்கா சார்? இல்லை, ஐடி எங்களுடைய முக்கியமான டிமாண்ட்ஸ் வந்து ஒன்று முத்தரப்பு பேச்சுவார்த்தைன்னு ஒன்று கமிட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணணும். அதாவது நாஸ்காம் எம்ப்ளாயர்ஸோடைய யூனியன் நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கோம். அதுக்கப்புறம் கவர்மெண்ட், மூணு பேரும் உட்காந்து பேசி என்ன பிரச்சனைகள் இருக்குது, எதை தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல துறைகளுக்கு நம்ம வச்சுருக்கோம் தமிழ்நாட்டில். ஸோ அது கர்நாடகாலாம் இருக்குது, மகாராஷ்டிராவில் இருக்குது, இதெல்லாம் ஐடிக்கு இருக்குது. ஸோ இங்கே இதை வந்து அமல்படுத்தணும் அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, ஐடி கம்பெனிஸ்க்கு வந்து இருக்கிற சட்டங்களில் பல சட்டங்கள் வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு புதிய ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் இப்போ சட்டத்தில் இல்லாத பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசர் சட்டத்திலே கிடையாது, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிசி சட்டத்திலே கிடையாது, பெஞ்ச் பாலிசின்ற சட்டத்திலே கிடையாது, இது பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ற சட்டத்திலே கிடையாது. இதெல்லாம் வந்து ரெகுலேட் பண்ணணும். இதெல்லாம் ரெகுலேட் பண்ணும்போது தான் இந்த கம்பெனிஸ் வந்து அதை லூப்போலாக வச்சு எம்ப்ளாயிஸை மிரட்டுறது பயமுத்துறதுலாம் வந்து கம்மியாகும். அதை மிஸ்யூஸ் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த மிஸ்யூஸ் பண்ணாமல் இருந்தாலே நம்ம இங்கே ஏகப்பட்ட எம்ப்ளாயிஸோடைய வாழ்க்கையும் குடும்பத்தையும் வந்து பாதுகாக்கலாம் அப்படின்றது தான் வி திங்க். ஸோ இந்த ரெண்டு பண்ணாலுமே பெரிய மாற்றம் வந்து தமிழ்நாட்டில் வரும். இப்போ எங்கே பார்த்தாலும் லே ஆஃப் நியூஸ் தான் போயிட்டு இருக்கு. ஸோ ஐடி எம்ப்ளாயிஸுக்குலாம் இதை பற்றின ஒரு கிளியரான பிக்சர் கிடைச்சிருக்கும். அடுத்து அவங்க எப்படி மூவ் பண்ணணும், யாரை அப்ரோச் பண்ணலாம், அரசாங்கத்துக்கிட்ட இருந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் தேவை இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.